வணக்கம் மிஸ்டர் பொதுஜனம். நான் ஆனந்த். விஜய் வந்து ஒரு சரியான களம், சரியான சூழ்நிலை அமைஞ்சு அவர் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. ஒரு 2 அயோக்கியத்தனமான அரசியல் பியூரோக்ரஸியை ஓரங்கட்டி வந்திருக்காப்புல. ஒரு தூய்மையான ஒரு அரசியல் சக்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காப்புல. மெயினாக லஞ்சம் வாங்குகிற அரசியல்வாதிகளை விடவும் அதிகாரிகளை, அரசாங்க அதிகாரிகளை முதல்ல உதச்சி வெளியே தள்ளணும். ஃபஸ்ட்டு அங்கே தான் கை வைக்கணும். நீ ஊழல்வாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறனா ஒரு சாதாரண பொதுஜனம் என்ன மாதிரி ஒரு ஆட்டோக்காரன் எங்கே போனாலும் 10 பைசா செலவு பண்ணாமல் கவர்மெண்ட்டோட சர்வீஸை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். அதை உருவாக்குனா தான் நான் கடைசி வரைக்கும் எப்பவுமே தலைவராக, ஒரு முதலமைச்சராக கடைசி வரைக்கும் ஆளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியும், ஒரு வரலாறை உருவாக்க முடியும். இல்லைன்னா இவனுக்கு நோகாமல் ஒவ்வொருத்தனும் குறுநிழல் மன்னர்கள் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய எவனும் மக்களுக்காக வேலை செய்கிறதா இல்லை. அப்படி செய்கிறான்னா, இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறான்னா, மக்கள் வந்து அவன் சம்பளத்துக்கு மேலே பணம் கொடுத்து தான் அந்த வேலையை செய்ய வைக்கிறான். அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறது இல்லை. மக்கள் எச்சா கொடுக்குற பணத்துக்கு தான் அவன் வேலை செய்கிறான். அதை இனிமேல் அந்த சூழ்நிலை இல்லாத மாதிரி க்ளீன் கவர்மெண்ட்டாக, க்ளீன் பியூரோக்ரஸி கொண்டு வரணும் அப்படின்னு விஜய்கிட்ட நான் ஒரு சாதாரண பொதுஜனமாக எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.